வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃபினாலே வாரத்தோட செவ்வாய்க்கிழமை 2வது நாள் மார்னிங் ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல் இந்த ஃபினாலே வாரத்தை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் வர்றதுக்கு ஒரு 6 பேர், அவங்க ஒரு 3 பேர், 9 பேர் தவிர்த்து மீதி கிட்டத்தட்ட இருக்காங்களே 11, 12, 13, 14 பேர்கிட்ட இருக்காங்க. ஆனால் கண்டென்ட் எங்கே? எல்லோரும் தேடுறாங்க, எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல கண்டென்ட் கிடைக்காது. திடீர்னு பார்த்தா நடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஜோடி என்னோடய படம் ஜோடி நம்பர், அதாவது 2வது வெர்ஷன் எடுக்க போகிறார்ல ஜோடி, அதில் இவங்க 2 பேரும் இறக்க போகிறாராம். யார்? அரோராவையும் நம்ம துஷாரி இறக்க போகிறாராம் பிரவீன் காந்தி. இந்த விஷயம் பிரசாந்த் அவர்களுக்கு தெரியுமா? அப்போ நம்ம இருந்துச்சு. ஆனால் அவர் டேரக்டர், அவர் நினச்சி என்ன வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஷா அவர்கள் அரோரா பற்றி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், போய் பார்த்தீங்களா? அதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக தெள்ள தெளிவாக அழகாக பண்ணியிருக்காங்க. அதை போய் பாருங்கள் நீங்களும். நானும் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக இவங்க தான் டைட்டில் வினர்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திவ்யாவாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் சபரி டைட்டில் வினராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள், திவ்யா டைட்டில் வினராக வரணுமா, சபரி டைட்டில் வினராக வரணுமா, இல்லை அரோரா வரணுமா, இல்லை விக்ரம் வரணுமா? உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் யாரோட என்ட்ரிக்காக காத்துட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி இன்றைக்கி 4 பேர் வரப்போகிறாங்க. யார் யார் அப்படின்னு ஆல்ரெடி நான் நேற்று நைட்டே கொடுத்துட்டேன். கனி, எஃப்ஜே, ஆதிரை, சுபிக்ஷா. ஸோ இவங்க 4 பேர் தான் என்ட்ரி கொடுக்க போகிறார்கள் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் யாரோட வரைக்காக காத்துட்ருக்கீங்க? கானவனத், கமருதீன், விஜய் பார்வதி. கண்டிப்பாக கானவனத் வந்துடுவாங்க அடுத்த நாள், நாளைக்கு வந்துடுவாங்க. பட் கமருதீன், விஜய் பார்வதி இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது, பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க நம்ம அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 56,203 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 51.51. ஸோ நல்ல ஒரு ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு தான் கண்டிப்பாக டைட்டில் வினர் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட ஓட்டிங்ஸை போட்டு விட்டோம் வச்சுங்க, யார் உங்களோட ஓட்டு அப்படின்னா எல்லாம் திவ்யா 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 திவ்யானுங்க. அப்பா, மக்கள் கொண்டாடுறாங்க திவ்யாவை மக்கள் கொண்டாடுறாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு திவ்யாவோட விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று பிரஜன் திவ்யாவுக்கிட்ட பேசும்போது திவ்யா பாயிண்ட் எடுத்து வைக்க பிரஜனால் பேச முடியல. என்னடா இது அப்படியே டக்குன்னு வார்த்தையை திருப்புறாரு, வியானா பக்கம் வண்டியை திருப்புறாரு. அவங்க வியானா பேசுறது என்ன தப்பு இருக்குது? நம்ம கொண்டு தான் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே போனோம், அப்போ நிறைய விஷயங்களை நம்ம பேசணும்ல. அதே மாதிரி தான் அவங்க ஒரு டாஸ்க் போய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேச நொந்துட்டார். இதுக்கு மேலே என்னால் முடியாது, என் பொண்டாட்டி உள்ளே வருவா, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ அவரால் முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருந்தாங்க நம்ம பிரஜன். ஸோ திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 34,173 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 31.32. சபரி ரொம்ப நல்ல ஒரு சேவைகள்லாம் பண்ணக்கூடியவர் தான். அதை அவருடைய கடந்து வந்த பாதையில் சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் அதை ஒரு கான்ட்ரவர்சி வேறு போட்டு விட்டாங்க. அதை இப்போ சொல்லியே ஆகணுமா அப்படின்னு. என்னதான் சொல்லியே ஆகணுமா அப்படின்னு சொன்னாலும் செஞ்சது ஒன்று இருக்குல்ல, அது உண்மையிலே நம்ம பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். அது மாற்றுக்கிறது கிடையாது. செஞ்சார். இப்போ இதுக்கப்புறமும் செய்ய போகிறாரான்றது அவருடைய மனசு பொறுத்து தான். அவர் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா நிறைய அந்த சின்ன சின்ன ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. பட் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்காக நிறைய பேர் எடுத்து வைக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவரோட தங்கமான மனசுக்கு இந்த டைட்டில் அவருக்கு தாங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்கெல்லாம் பரிமாறுறாங்க. உங்களோட கருத்தை என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ புதுசாக வேறு சபரியும் அரோராவும் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க துஷார் இருக்கும்போது. அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. வாவ், என்னங்க விக்ரம் 3வது பிளேஸ் வந்துட்டாரா? நல்ல வேலைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 9,428 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.64. ஸோ விக்ரம் அரோராவை கீழே தள்ளிட்டு நம்ம கொஞ்சம் நான் மேலே போய்க்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். என்னை கேட்டிங்கன்னா விக்ரம் செகண்ட் பிளேஸ் வந்தால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா சபரி அண்ட் அரோராவோட நிறைய கேம்ஸ் ஒரு குத்துக்கார், பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் தாண்டி சரிங்களா. இவர் ஏதோ ஒரு சம்பவங்கள் பண்ணியிருக்காரு, அது மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இவர் இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு இவருக்கு ரன்னர் கிடச்சா ரொம்ப சந்தோஷப்படுவேன், அது மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் பெருசாக அவ்வளோதான். அவர் சொல்லிட்டார், ஆல்ரெடி சொல்லிட்டார், இதுக்கு மேலே அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதா இல்லை. இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு ஓட்டு போட நினச்சா ஓட்டு போடுங்க, எனக்கு அதே மாதிரி அந்த டைட்டிலில் எண்ணங்கள் இல்லை, விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 9,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.53. ஃபுல்லாக அரோரா தான் டாக்கு. ஏன்னா எப்படி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களோட பயணம் இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா,
ஒரே ஜாலியாக ஜம்முன்னு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு நல்லா பல்காக வருவாங்க எல்லாருமே, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. போகும்போது நல்லா அப்படியே இழைச்சிருவாங்க. நீங்கள் ஏன் முத்துக்குமரன் சீசன் எடுத்து பாருங்கள், ஏன் நம்ம சீசன்லேயே எத்தனை பேர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. முத்துக்குமரன் சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்கும், சரிங்களா? இங்கேயும் இருக்குது. ஆனால் இவங்க மட்டும்தான் வந்துட்டு ஒல்லியாக வந்தவங்க புசு புசு புசுன்னு ஆகிட்டாங்க. தொப்பை வரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒரு இடத்துல ஃபீல் பண்ணாங்க, சே தொப்பை வரம் வந்துருச்சு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்துட்டுருக்காங்க. சூப்பர் இல்லை, வேறு லெவல், சான்ஸே இல்லை. அதே மாதிரி 18 லட்ச ரூபா எவ்வளோ பெரிய காசுங்க. அதை அவங்க சொல்கிறாங்க ஒரு இடத்துல, இது என்னங்க 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் சம்பாரிச்சிடன்னு சொல்கிறீங்க, செலவு பண்ணிவிடுவேன். செலவு பண்ணுறீங்களா 18 லட்சத்தை 1 வருஷத்துலையா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஆள் அவங்கள, சரிங்களா? அதனால தான் அவங்க வந்து யோசிச்சிருக்காங்க. இதில் வேறு வந்து ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டி எனக்கு இந்த பணப்பெட்டி வேண்டாம், இன்னொரு இடத்துல பணப்பெட்டி வேணும், இன்னொரு இடத்துல பணப்பெட்டி எடுக்கலாம்னு நினச்சேன், சே கானவனத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் இப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எது உண்மைன்னு சத்தியமாக புரியல. அதுவும் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த துஷார் அரோரா பண்ண விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல இந்த மூமெண்ட்டை சொல்லுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இவங்க எல்லோரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76,313 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் ஃபினாலே வாரம், இந்த வாரத்தோட பிக் பாஸ் சீசன் 9 முடிகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐயோ முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பாடா முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? யாரை மிஸ் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.